ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் இல்லைனா கோவை ட்ரேடர் அஃபிஷியலில் சர்ச் பண்ணி அடைக்காங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் ஐஏஎஃப்எல்லை பற்றி கேட்டிருந்தார். ப்ரோ, இது வந்து ஒரு 683 ரூபா போயிடுச்சு, அதுக்கப்புறம் கீழே மீண்டும் இருந்துருச்சு, என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டாங்க. என்னுடைய கருத்து என்னன்றதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பங்கு வந்து 2024 ஒரு ஹையை வந்து க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழுகுது. ஓகேங்களா? ஸோ கீழே விழுந்த லோலேருந்து ரெக்கவர் ஆகி மீண்டும் அதே ஏரியாவுக்கு போயிருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு 142% ரிட்டர்ன்ஸ் ஒரே வருஷத்தில் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு பங்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் ஒரு வருஷத்தில்? யோசிச்சு பாருங்கள். ஓகே, இப்போ கிடைச்ச வரைக்கும் போதுன்றதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் மீண்டும் கொடுத்தது அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா இங்கிருந்து இது வரைக்கும் கரெக்ஷன் ஜோன், அதாவது சப்போர்ட் ஏரியா 431 ரூபாயில் இருக்குது. அங்கேருந்து கீழே விழுகும் பட்சத்தில் ஒரு 22% கரெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் 150 ரூபா கீழே இறங்கும். அதுக்கும் கீழே வந்தது அப்படின்னா 268 வரும். ஸோ இதில் எது லோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள்.